இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது லைக் ஃபாதர் லைக் சன் அப்படின்ட்டு 2013 வெளியான ஒரு சூப்பர்வான ஃபீல் குட் படம் தான். ஆன்லைன் எதுவுமே பார்க்காம வழக்கம் போல ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா. அப்புறம் நான் அந்த சேனல் சொல்லியிருந்தேன் என்னுடைய கையில் ஒரு சர்ஜரின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இத்தனை நாள் வீடியோ போடல. நல்லா விசாரிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் தொடர்ச்சியாக நம்ம இதில் ஒரு ஃபீல் குட் மூவி, அதில் ஒரு த்ரில்லர் அல்லது ஹாரர் படம்னு நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி கூட போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி. மூவியோடைய முதல் காட்சிலேயே ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்கான இன்டர்வியூ ஒன்று போயிட்டு இருக்கு. அதில் ஒரு அப்பா அம்மா அவங்களுடைய குட்டி பையன்ட்டு பள்ளி நிர்வாகம் ரொம்ப ஸ்வீட்டாகவே கொஸ்டின் பண்ணுறாங்க. அவங்களுடைய செல்ல பையன் சின்ன பையன் ரொம்ப அழகாகவே பதில் சொல்கிறான். இந்த கணவன் மனைவி தான் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஹீரோ பேரை நம்ம மைக்கிள் வச்சுக்கலாம், ஹீரோயின் பேரை லிசான்னு வச்சுக்கலாம். அட்மிஷன் சம்மந்தப்பட்ட கேள்விலாம் கேட்டு பையனையும் ஸ்கூலில் சேர்த்ததுக்கு அப்புறமா முதல் நாள் ஸ்கூல். அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பலூன் பறக்க விடுறது, பேப்பர் கட் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப ஜாலியாகவே போயிடுது. ஸ்கூல் முடிச்சு வெளியே வந்த அப்பா அம்மா இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஸ்கூல் எப்படிப்பா போச்சு, நல்லா இருந்துச்சான்னு கேட்டா, நல்லா இருந்துச்சுப்பா, ஜாலியா இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த குழந்தைத்தனமா சொல்ல, சரி சரி வீட்டுக்கு போலாமா அப்படின்ட்டு அங்கிருந்து செல்லமா அவனை கூப்பிட்டு போறாங்க. இந்த தம்பதி அவனுடைய பையனை அளவு கடந்த பாசத்தோட அப்படி பாத்துக்கிறாங்க. அப்படியே ஹீரோ வேலைக்காக அவனுடைய ஆபீஸ் வரான். என்ன வேலை பார்க்கறானா, ஒரு பெரிய நிறுவனத்துல, அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்கல்ல, பெரிய பெரிய பில்டிங் அபார்ட்மெண்ட்லாம் கட்டி விற்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு கம்பெனில தான் இவன் வந்து பெரிய ஒரு மேனேஜர் போஸ்டிங்ல வேலை பார்க்கறான். ஏதோ புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்களா, அதை பத்தின பிளான்லாம் சொல்லிட்டு வேலையை முடிச்சு ரொம்ப களைப்பா தான் வீட்டுக்கு வரான். என்னதான் ஒர்க்ல டென்ஷன், வேலை பளு இது எதுவும் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா அப்படியே பையன் மூஞ்ச பார்த்ததுமே அது அப்படியே டவுன் ஆயிடுது. பியானோ வாசிப்பா போல அவனோட ஜாலியா பியானோ வாசிக்கிறது, கிச்சன்ல மனைவி சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன ஒண்ணுனா, நம்ம ஹீரோ எப்போ பார்த்தாலும் வேலைன்ட்டு இந்த குடும்பத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அதிகமா ஒர்க்ல வந்து கவனம் செலுத்துவான் போல. இப்போ கூட ஏதோ வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான், வேலை சம்பந்தமா என்னமோ பார்த்துட்டு இருக்கிறான். மனைவி வந்து சொல்றாங்க, எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றப்போ, எந்த ஹாஸ்பிட்டல் எதுக்காகன்னு கேட்டா, அதாங்க எனக்கு பிரசவம் பார்த்தாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தா கால் பண்ணாங்க. என்ன விஷயம்னு கேட்டா, நீங்களும் உங்களுடைய கணவரும் நேர்ல வாங்க, நேர்ல சொல்லக்கூடிய விஷயம்ட்டு என்னமோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுதுன்னு சொல்றப்போ அவனும் யோசிக்கிறாரு, என்ன நேர்ல வந்து என்ன சொல்ல போறாங்களா தெரியலங்க, நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே மறுநாள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா, அங்க இருக்கக்கூடிய சீஃப் டாக்டரும் அவங்களுடைய லாயர் ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் பொறுமையா அமைதியா ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ற மாதிரி தெரியுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் பயங்கரமான ஒரு இடியை தூக்கி இறக்குறாங்க. ஆக்சுவலா வந்து உங்ககிட்ட வளரக்கூடிய உங்களுடைய புள்ள அது உங்க புள்ளையே கிடையாது, உங்க குழந்தை மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒன்றும் புரியல. ஆமாங்க, உங்க மனைவிக்கு பிரசவம் நடந்த அன்னைக்கு தான் இன்னொருத்தவங்களுக்கும் ஆண் குழந்தை பிறந்துச்சு, அவங்க குழந்தை உங்ககிட்டயும் உங்க குழந்தை அவங்க கிட்டயும் மாறி போயிடுச்சு, இதுக்கு நாங்க தான் பொறுப்பு, இதுக்கான இழப்பீடு என்ன வேணாலும் நாங்க செய்யறோம். என்னங்க சாதாரணமா சொல்றீங்க, இத்தனை வருஷமா ஆசையா வளர்த்த புள்ள உங்க புள்ள கிடையாது, ஏதோ பெட்டி கடையில பொட்டத்தை மாத்தி கொடுத்துட்டேன்ட்டு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. 6 வருஷம் வளர்த்த புள்ள. ஆக்சுவலா அந்த குட்டி பையன் பேர் நான் சொல்லல, அவன் பேர் வந்து கேட்டா. இவங்களும் பொறுமையா வாக்குவாதம் பண்றாங்க. இங்க பாருங்க, டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு டவுட் தான் சொல்றப்போ ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. மண்டேக்குள்ள அந்த விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. பையனுக்கு கேக்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க. காரணம் புது ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கான்ல. இந்த மாதிரி செலிப்ரேஷன் கிளிப்ரேஷன்லாம் போயிட்டு இருந்தாலும் இது உங்க புள்ளையா அப்படின்னு டவுட் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் மைண்ட்லயே ஓடுதுங்க. இப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா பையனுக்கு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் சம்பந்தமா எல்லாமே எடுத்து ஃபைனலி அந்த ரிப்போர்ட்டும் வருது. ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பாவம், அவங்களுக்கு எதிர்பார்க்காத விதமா இது உங்க புள்ள கிடையாது, உண்மையாவே குழந்தை மாறிடுச்சுங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்றப்போ நினைச்சு பாருங்க, 6 வருஷமா செல்லமா வளர்த்த புள்ள உங்க புள்ள இல்ல அப்படின்னு சொல்றப்போ அவங்க நிலைமையை நினைச்சு பாருங்களேன். நிர்வாகமும் அவங்கள சமாதானப்படுத்துது, உங்க குழந்தைய வளர்க்கக்கூடிய பெற்றோர்களை நாங்க வர வைக்கிறோம், எப்படியாச்சும் பேசி உங்க குழந்தைய நீங்க ரெண்டு பேருமே மாத்திக்கங்கன்னு அப்படி சொல்றாங்க. வேதனையோட தான் ரெண்டு பேருமே அப்படி கார்ல வராங்க. நம்ம ஹீரோக்கு ஆத்திரமா வருது, அப்படி கோவத்தை வெளிப்படுத்துறான். வீட்டை வந்து கூட கணவன் மனைவிக்கு சின்னதா ஒரு வாக்குவாதமா போகுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல யார் உங்களை பிரசவம் பார்க்க சொன்னது? ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தான் சொல்லியிருப்பாங்க போல, நானும் அங்கதான் பிறந்தேன், என் தம்பி அங்கதான் பிறந்தான், எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க போல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா நம்ம ஹீரோ அன்னைக்கு பிரசவ நாள் அன்னைக்கு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டானா, நீங்க இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சம்பவம் நடந்திருக்காதுல்ல அப்படின்ட்டு மாத்தி பிளேம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நடந்து போச்சு, என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது. இவன் மறுநாள் இவங்களுடைய குழந்தைய வளர்க்கக்கூடிய அந்த பெற்றோரும் வராங்க. அதுல கணவர் பேரு ஜான், அவங்க மனைவி பேரு மாயா. ஜான் சின்னதா ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் ஸ்டோர் வச்சிருக்கிறார் போல. அவங்க மனைவி ரெஸ்டாரண்ட்ல என்னமோ எடுபடி வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க போல. நம்ம ஹீரோடைய ஃபேமிலி, அதாவது அவங்க வசதியை கம்பேர் பண்றப்போ ரொம்ப குறைவு. ஆனா தம்பதிக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. மூத்த பையன் தான் நம்ம தம்பதியோடைய பையன் போல. ரெண்டு தரப்பும் உண்மையான பசங்களா போட்டோஸ் வீடியோஸ் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நிர்வாகம் பகிரங்கமா மன்னிப்பு கேக்குது, இழப்பீடும் நாங்க எவ்வளவு வேணாலும் தாரோன்னு சொல்றாங்க. இழப்பீடாங்க முக்கியம், ஆரம்பத்துல சொல்லிருக்க வேண்டியதானே, 6 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கிறப்போ, நாங்க இப்பதான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சோம், மன்னிச்சிருங்க, முடிஞ்ச அளவுக்கு நாங்க இப்ப மாற்று கண்டுபிடிச்சு சொல்லிருக்கோம் அப்படின்ட்டு நினைச்சு
நினைச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்னடா இது நம்ம முகச்சாடல இல்லையே, மனைவி எதுவும் தப்பு பண்ணிட்டாளா அப்படின்னு சந்தேகம் வரும், பிரச்சனை வரும், சண்டை வரும். அதனால தான் உங்களை கூப்பிட்டு வச்சு நாங்கள் இதை பொறுமையா சொல்றோம். எங்க நிர்வாகம் மேலதான் தப்பு. உங்களுடைய வேதனையும் மனக்குமுறலும் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அதற்காக நாங்கள் எவ்வளவு இழப்பீடு வேணாலும் தரோம். பசங்க பாதிக்காத அளவுக்கு நீங்க எப்படியாச்சும் கை மாத்திக்கோங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்ட்டு மீட்டிங் முடிச்சு 2 தரப்பும் வெளியே வராங்க. ஒரு குழப்பத்தோடய வராங்க, என்னடா பண்றதுன்ட்டு. வளர்த்த பையனையும் கொடுக்க மனசு இல்ல, நமக்கு பிறந்த பையனை வேணான்னு சொல்றதுக்கும் எண்ணம் இல்ல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் முழிச்சுக்கிட்டு அந்த தம்பதி வெளியே வராங்க. ஓகேங்க, உடனே நம்ம வந்து பசங்களை மாத்திக்கிட்டா அது நல்லா இருக்காது, பசங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு மால் இருக்கு, அந்த மாலுக்கு நீங்க பசங்களோட வாங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேரா அம்மாவோட வீட்டுக்கு தான் வரான். ஏன்னா பையனை அம்மாவோட வீட்டில் தான் விட்டு போயிருப்போம் போல. பையனும் விளாண்டு முடிச்சு நல்லா களைப்பா தூங்கிட்டான். பார்த்து பார்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த பையன் அப்படின்ட்டு அவனை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவனை கொடுக்கறதுக்கு மனசே இல்ல. ஹீரோ ஒரு பக்கம் வேதனைப்படுறான், மனைவி ஒரு பக்கம் குமுறிக்கிட்டு அழுறாங்க, மாமியா தான் ஆறுதல் படுத்துறாங்க. கஷ்டம் தாமா, ஒரு பக்கம் வளர்த்த புள்ள, இன்னொரு பக்கம் பெத்த புள்ள, போக போக தான் எல்லாம் சரியாகும்ட்டு மாமியா மருமகளை ஆறுதல் படுத்துறாங்க. ஹீரோவுக்கு ஆபீஸ்ல வந்து வேலையே பார்க்க முடியல, கவனமே செலுத்த முடியல. கூட இருக்கிற மேனேஜருக்குமே இந்த விஷயம் தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த குடும்பம் சாதாரண குடும்பம்னு சொல்றீங்க, உங்க பையனையும் சேர்த்து தான் அவங்களுக்கு 3 பசங்க, ஆல்ரெடி 2 பசங்க இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் பணத்தை கொடுத்து உங்களுக்கு பிறந்த அந்த குழந்தையும் அவங்களுடைய குழந்தையும் நீங்க சேர்த்து 2 பசங்களா நீங்க வளர்த்துக்கிட்டா என்ன, கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அது எப்படி அவங்களுக்கு பிறந்த குழந்தையையும் செல்லமா வளர்த்த இவங்க குழந்தையும் பணத்துக்காக எப்படி விட்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறான். அப்புறம் மறுநாள் சொல்லி வச்ச மாதிரி ஏதோ ஒரு மால்ல 2 தம்பதிகளும் அவங்களுடைய குழந்தைகளோட வந்து சந்திச்சுக்கிறாங்க. இதுதான் அத்தை மாமா, இது உன்னுடைய கசின்ட்டு இந்த மாதிரி பழகிக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு சொந்த பசங்க கிட்ட பேசிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மிங்கிள் ஆகுறாங்க. பசங்க எடுத்ததுமே நல்லா மிங்கிள் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜான் சொல்றான், சோ கெவினை ஒரு வாரத்துக்கு எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, நாங்க கேட்டோவை உங்க வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். சோ இது அத்தை மாமா வீடு, அந்த மாதிரி பழக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறிடுவாங்க, ஓகேவா அப்படின்னு கேட்டதும் ஓகேங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல. ஜான் பொறுத்த வரைக்கும் ஒரு வெகுளி கேரக்டர் மாதிரி தெரியுது. அவனும் அந்த சின்ன குழந்தைகளோட ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினும் மாயாவும் மட்டும் உட்காந்துருக்காங்க. பசங்க சந்தோஷமா விளாடுறத ரசிச்சு பாக்குறாங்க. ஸோ மாயா வந்து சில பேர் தப்பா பேசுனாங்களாம், இந்த மாதிரி பையன் என்ன மூத்த பையன் மட்டும் வித்தியாசமா இருக்கிறான் அப்படின்ட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்ல பல்லு போட்டு பேசினாங்களாம். அது ரொம்ப மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும் போல. இப்போ ஒரு வழியா மருத்துவமனை மூலமா எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு. ஒரு விதத்துல இது நல்லதுதான் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன பண்றது, குழந்தையில இருந்து நம்ம வளர்த்துட்டோம், எப்படி தான் அவங்களை விட்டு பிரிய போறோம்ல அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் மன கஷ்டத்துலயும் பேசிக்கிறாங்க. அப்புறம் ஜானுடைய குடும்பம் ஓகே பார்க்கலாம் அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இப்போ மறுநாள் நம்ம ஹீரோ அவனுடைய லாயர் ஃப்ரெண்ட் ஒருத்தரை வந்து பார்க்க வந்திருக்கிறான். எதுக்காகனா அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த பையனையும் இந்த பையனையும், அதாவது கெவினையும் கேட்டாவையும் சேர்த்து இவங்களே வளர்க்கலாமா, எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கிறான். அது எப்படிடா முடியும், கண்டிப்பா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, சட்டப்படி அதுக்கு இடமும் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோயின் பையனை பியானோ கிளாஸ்க்கு வந்து கூப்பிட்டு போறா. ஏதோ ஒரு காம்படிஷன் வருது போல, அதுக்காக பையனுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணோட உட்காந்து அவன் பியானோ வாசிக்கிறத பார்த்த நம்ம ஹீரோயின் மனசுரைஞ்சு அழுறா. பையனை நம்ம பிரிய போறமே, கடவுளே எனக்கு இது ஏன் அப்படி சோதனை கொடுக்குறேன்ட்டு தேம்பி அழுறா. கிளாஸ் முடிச்சு வெளியே வரப்போ அவனுக்கு பியானோ வாசிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்டா அவனுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல, அவங்க அப்பாக்காக தான் வாசிக்கிறான், அதாவது நம்ம ஹீரோவுக்காக தான் வாசிக்கிறான் போல. அப்பா தான் சொல்லுவாரு எனக்கு திறமை அதிகமா இருக்குன்ட்டு, அதனால தான் வாசிக்கிறேன்ட்டு ஜாலியா துள்ளி குதிச்சு அம்மாவோட சந்தோஷமா அப்படியே வீட்டுக்கு வராங்க. இரவும் வேலையை முடிச்சு வரான். பையனோட சந்தோஷமா வீடியோ கேம் பிளே பண்றது ரொம்ப ஜாலியாவே இருக்கிறாங்க. அப்படி விளாண்டுகிட்டே இருக்கிறப்போ சொல்றான், கேட்டோ நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், எங்க தெரியுமா, அன்னைக்கு மாலை வச்சு ஒரு ஆண்டி ஒரு அங்கிளை பார்த்தோம்ல, உன் வயசுல கூட கெவின் ஒரு பையன் இருந்தானே, அவங்க வீட்டுக்கு தான் போறோம். ஒரு வாரத்துக்கு நீ அவங்க வீட்டுல போய் இருக்க போற, கெவின் ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுல வந்து இருக்க போறான். இது சொல்லப்போனா ஒரு மிஷன் மாதிரி தான். எந்த மாதிரி மிஷன் தெரியுமா, உனக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறப்போ கேள்விலாம் கேட்டாங்களே, அப்படிப்பட்ட ஒரு மிஷன் சொல்லிட்டு என்னலாமோ சொல்லி பையனுடைய மனசை வந்து மாத்துறான். அவனும் விளாண்டுக்கிட்டே சரிப்பா அப்படின்னு தலையை ஆட்டுறான். சொல்லப்போனா அவங்க உனக்கு ஆண்டி அங்கிள் கிடையாது, நானு அப்புறம் அம்மா இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க 2 பேருமே உனக்கு இன்னொரு அப்பா அம்மா அப்படிலாம் சொல்றான். எல்லாத்துக்குமே தலையை ஆட்டுற இவனை அப்படியே கார்ல கூப்பிட்டு வந்து அவங்க கிட்ட கேட்டோ ஒப்படைச்சிட்டு, அதாவது ஒரு வாரத்துக்கு கேட்டோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு கெவின் அங்க இருந்து அப்படி கூப்பிட்டு போறாங்க. சோ அவங்களுக்கு அவங்க வளர்த்த பையனை நினைச்சு பிரிஞ்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேட்டோவை இங்க விட்டு போறது ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படியே கார்ல டிரைவ் பண்ணி வராங்க. பின்னால் இருக்கிற கெவின் கிட்ட பேச்சு கொடுத்தா அவன் பேசுறதாவே இல்லை. ஜான் கொடுத்த ஏதோ ஒரு வீடியோ கேம் கன்சோல் அவன் பாட்டுக்கு சைலண்டா விளாண்டு வரான். இங்க கேட்டோக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நல்லா வசதியா வாழ்ந்த பையனாச்சுல, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி,
அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறான். ஜானோட எலக்ட்ரிக்கல் கடைக்கெல்லாம் போறான். அப்புறம் நைட் எல்லாருமே உட்காந்து கூட்டு குடும்பமா சாப்பிட்டதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இவனோட சந்தோஷமா விளையாடுறதுக்கு ஒரு தம்பியும் ஒரு குட்டி பாப்பாவும் இருக்கிறாங்க. கெவினுக்கும் இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அங்க வீட்ல எல்லாருமே டின்னர் தம்பி பாப்பா பாட்டி தாத்தாண்டி எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க. இங்க ஜஸ்ட் இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ல சைலண்டா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு சரியா ஸ்டிக்க கூட பிடிச்சி சாப்பிட தெரியல. இவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. தம்பி தங்கச்சின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தவன் இங்க ரொம்ப தனிமையில இருந்த மாதிரி ஃபீல் பண்றான். இங்க ஜான் ரிப்பேர் ஆகி போன காரை சரி பண்ணி அதை பசங்களோட ஜாலியா விளையாடுறது, அவங்கள சிரிக்க வைக்கிறது, அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்றதுன்ட்டு ரொம்ப ஜாலியா போகுது. இங்க கெவினுக்கு சுத்த போர். எப்படா வீட்டுக்கு போவன்ட்டு அவளா காத்துட்டு இருக்கிறான். அப்பப்ப லிசா கிட்ட டைம் என்ன ஆகுது, என்ன கிழமை ஆகுது, எப்போ வீட்டுக்கு போவோன்னே கேட்டுட்டு இருக்கிறான். போவோம்பா போவோம், உனக்கு இங்க என்ன பிடிக்கலன்னு கேட்டா ஆமா வீட்டுக்கு போகணும், அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொல்றான். அப்புறம் ஒரு வாரமும் கழிஞ்சு போகுது. ஹீரோயின் கேட்டோவை கூப்பிட்டு வராங்க. அவங்க மொத்த குடும்பமா வந்திருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் கெவினை பாக்குற அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்டோ பாக்குற இவளுக்கு அவ்வளவு ஹாப்பி. கேட்டோ கையில வேற ஏதோ அடிபட்டு இருக்கு. என்னாச்சுன்னு கேட்டா அவங்க சாதாரணமா சொல்றாங்க பார்க்ல தெரியாம விழுந்துட்டான் அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க. பட் பெத்த புள்ள மாதிரி இவளுக்கு தான் ரொம்ப பதறி போகுது. அப்புறம் கேட்டோ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரா. என்னதான் கெவின் இவ பெத்த புள்ளையா இருந்தாலும் அந்த அந்யூன்யம் வந்து கேட்டோ கிட்ட தான் இருக்கு. அப்படி நெருக்கமா அன்பா அரவணைச்சு எப்படிப்பா போச்சு, ஒரு வாரம் நல்லா இருந்துச்சான்னு கேட்கிறப்போ நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு ஜாலியா பேசிட்டு வரான். ஜஸ்ட் ஒரு வாரமே இவளால இவனை பிரிஞ்சிருக்க முடியல. நிரந்தரமா எப்படி தான் அவங்க கிட்ட ஒப்படைக்க போறாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறா. அங்க கேட்டோவை எப்படி அவ பாத்துக்கிறாளோ அதே மாதிரி தான் கெவின் வந்ததும் இந்த ஃபேமிலி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்தெல்லாம் போட்டு விட்டு சரிப்பா போய் தூங்கு அப்படின்னதும் உள்ள போனவன் கொஞ்ச நேரத்துல ஒரு எலக்ட்ரிக் ரோபோட் பொம்மையை எடுத்துட்டு வரான். அம்மா அம்மா நெக்ஸ்ட் டைம் நம்ம கெவினோடைய வீட்டுக்கு போறப்போ இந்த பொம்மையை எடுத்துட்டு போகவா அப்படின்ட்டு ஒரு பேட்டரி சம்பந்தப்பட்ட ரோபோட் பொம்மை போல. ஓகேப்பா எடுத்துட்டு போ, ஆனா அது வேலை செய்யாதுன்னு சொன்னா ஆமா கெவினுடைய அப்பா ஓடாத காரு ஓடாத ரோபோட்லாம் சரி பண்றாரு அப்படின்ட்டு இப்படி சொல்றப்போ வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. கஷ்டம்னா ஒருவேளை அவனுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு போல, அவனை விருப்பப்பட்டு அங்க போறேன்ட்டு சொல்றானேன்ட்டு தான் யோசிக்கிறாப்ல. இப்போ மறுநாள் ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல இவனை வந்து ஏதோ தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. யார நம்ம கேட்டோவை ஹீரோனுடைய அம்மாவும் வந்திருக்கிறாங்க. ஸோ ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி போகணும். எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாரும் ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜான். ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்னா கண்டிப்பா ஒரு தகப்பனா நானும் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்திருப்பார் போல. ஜான் வந்தது இவங்களுக்கு யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. குறிப்பா நம்ம ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. மொத்தமா ஸ்கூலுக்கு நடந்து போறாங்க. அப்படி போறது வாரத்து எல்லாத்தையுமே ஜான் அவருடைய மொபைல்ல வந்து ஷூட் பண்றாரு. நம்ம ஹீரோவை விட ஜான் தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து நம்ம கேட்டோவை ரசிக்கிறாரு, போட்டோஸ் எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து யாருக்கு நம்ம ஹீரோக்கு தான் கொஞ்சம் வெறுப்பாவே இருக்கு. இப்போ அப்படியே ஒரு 6 மாசம் கடந்து போயிருதுங்க. இந்த 6 மாசத்துல அப்பப்போ ஃபேமிலியை மீட் பண்ணிக்கிறது, பசங்களை ஒரு வாரம் இங்க ஒரு வாரம் அங்கன்ட்டு மாத்தி மாத்தி பாத்துக்கிறது, பிள்ளைங்க கூட நல்லா மிங்கிள் ஆகுறதுன்ட்டு இப்படியே போயிடுச்சு. வழக்கம் போல இந்த ஃபேமிலி மீட்டிங்ல ஜான் குழந்தைகளோட ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தான் டல்லா உட்காந்துருக்கான். சந்தோஷமா விளையாண்டு முடிச்சு அப்படி ரிலாக்ஸா வந்து உட்காந்துட்டு மைக்கேல் என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாவே இருக்கிற, இங்க பாரு கேட்டோ நீ எப்படி பிரிஞ்சு எப்படி இருக்க போறோம்னு நினைச்சு வருத்தப்படுறியோ அதே மாதிரி தான் நாங்களும் வருத்தப்படுறோம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த மீட்டிங்லயே கேட்டோட நல்லா பேசி பழகு, நல்லா மிங்கிளாக ட்ரை பண்ணு. அதுவும் மட்டும் இல்லாம நீ கேட்டோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. பணம் மட்டுமே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்காது, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன மாதிரி ஜாலியா பசங்களோட நேரத்தை செலவிடு, அப்பதான் பசங்களும் அப்பான்னு ரொம்ப சந்தோஷமா பழகுவாங்கன்ட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்றது நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை. பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ நம்ம ஹீரோ ஜான் கிட்ட, ஜான் நான் ஒன்று சொல்றேன், நீ கோவப்படாத. பொருளாதார ரீதியா பாக்குறப்போ நான் கண்டிப்பா 2 பசங்களோட எதிர்காலத்தை நல்லாவே அமைச்சு கொடுக்க முடியும். கெவினையும் கேட்டோவையும் நானே வளர்க்கட்டுமா? ஆல்ரெடி நீ கஷ்டப்பட்டு இருக்கிறல்ல, எங்களுக்கு கேட்டோவை விட்டு கொடுக்கவும் மனசு இல்ல, பெத்த புள்ளைய வேணான்னு சொல்றதுக்கும் மனசு இல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொன்னா ஜானுக்கு அவ்வளவு கோவம் வருது. ஜானுக்கு மட்டும் இல்ல அவங்க மனைவியுமே வந்து பயங்கரமா கத்துறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்களை நீங்க அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, என்ன எங்களால குழந்தை வளர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பணத்தால தான் எல்லாத்தையுமே வாங்கிடலாம் நினைச்சீங்களா? கொஞ்சமாச்சும் மத்தவங்க உணர்வை புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க பையன் மேல பாசம் இருக்கோ அதே போலதான் நாங்க பெத்த புள்ள மேலையும் வளர்த்த புள்ள மேலையும் இருக்கதான் செய்யும். என்ன லூசுத்தனமா கேக்குறீங்கன்ட்டு பாட்டி பயங்கர டென்ஷன் ஆயிருந்தாரு. ஹீரோயின் தான் சமாளிக்கிறாங்க. அவர் 2-3 நாளா தூங்கல, கொஞ்சம் இந்த மாதிரி பேசிட்டாரு, நான் அவருக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சமாளிச்சு அங்கிருந்து வந்துருந்தாங்க. இப்ப கட் பண்ணா 2 தம்பதிகளுமே கோர்ட்டுக்கு வரவழைக்கப்படுறாங்க. என்ன கதைன்னு பார்த்தா பிரசவம் நடந்த அன்னைக்கு யாரோ ஒருத்தங்க குழந்தைய மாத்தி வச்சாங்கல்ல, அது யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அது சம்பந்தப்பட்ட ஹீரிங் தான் வந்திருக்காங்க போல. 2 தம்பதிகளும் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இப்பதான் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்கிறான், நான்
அப்படி கேட்டிருக்க கூடாதுன்ட்டு. அதுக்கு ஜான் சொல்றான், சரி சரி நீ அப்படி கேட்டிருந்தாலும் நானும் கோவப்பட்டிருக்க கூடாதுன்ட்டு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அப்படி சாலா போயிருந்தாங்க. இப்போ இந்த ஹியரிங் தான் போயிட்டு இருக்கு. ஸோ பிரசவம் நடந்த அன்னைக்கு அந்த டியூட்டி பார்த்த நர்ஸை பிடிச்சி வச்சு கூண்டில் ஏற்றி கேட்குறாங்க. ஆமா நான் தான் பண்ணேன், அதுவும் வேணும்னே பண்ணன்ட்டு உண்மையை ஒத்துக்கிறா. எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கு, என்னடா இது வேணும்னே பண்ணான்னு சொல்லிட்டு. எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்டா, நான் அன்னைக்கு கொஞ்சம் விரக்தியில இருந்தேன், எனக்கு ஒரு புள்ளையை கொடுத்துட்டு என்னுடைய புருஷன் விட்டு போயிட்டான், அந்த புள்ளையை வளர்க்கறதுக்கு நான் பணம் ரீதியா ஃபினான்ஷியல் ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டேன், பணக்காரங்க மேல நான் எனக்கு அந்த அளவுக்கு கோபம் வந்துச்சு. அவதான் மைக்கேலோடைய மனைவிக்கும் ஜானோடைய மனைவிக்கும் பிரசவம் ஏற்படுச்சு. பிரசவம் நடந்துச்சு ஆக்சுவலா. அதுல மைக்கேல் பணக்காரரு, ஜான் ரொம்ப கஷ்டப்படுறவருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்த்து அவங்க ரெண்டு பேருடைய குழந்தையை மாத்திக்கிட்டேன். அதாவது பணக்கார குழந்தைக்கு ஒரு ஏழ்மை வாழ்க்கையும் ஏழ்மை குழந்தைக்கு ஒரு பணக்கார வாழ்க்கையும் கிடைக்கணுங்கிற நோக்கத்துல, அதாவது நான் எப்படி என்னுடைய பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கிறேன், அந்த கஷ்டம் ஒரு ஏழ்மை குடும்பத்துல பிறந்த குழந்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் பைத்திய மாதிரி நான் அப்ப பண்ணிட்டேன், என்னுடைய தப்பை உணர்ந்துகிட்டேன்ட்டு இப்படி உண்மையை ஒத்துக்கிறா, எல்லார்கிட்டையும் மன்னிப்பும் கேட்கிறா. ஆனா இது மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் நம்ம தம்பதிகளுக்கும் எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தல. ஹியரிங் முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு தம்பதிகளும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன கொழுப்பு இருந்தா இந்த பொண்ணு இப்படி பண்ணிருப்பா, அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உண்மையை ஒத்துக்கிறா பாரு அப்படின்னு சொல்றப்போ இவளுக்கெல்லாம் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ தண்டனை கொடுத்தே ஆகணும்னு இப்படி அவங்க கோபத்துல ஆக்ரோஷத்துல சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், என் ஃப்ரெண்ட் லாயர் இருக்கிறான்ல, அவங்ககிட்ட கேட்டேன், இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டாங்களாம், ஏன்னா இது 6 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் அப்படிங்கிறதுனால இந்த குற்றம் எக்ஸ்பைர் ஆயிடுச்சான். சைனாவில் அப்படி ஒரு சட்டம் இருக்கு போல, அதனால அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. அதனால தான் அந்த பொண்ணு 5 வருஷத்துக்கு அப்புறமா 6 வருஷத்துக்கு அப்புறமா உண்மையை ஒத்துருக்கிறா. சொல்ல போனா இந்த பொண்ணால தான் இந்த உண்மையே தெரிய வந்திருக்குது. எதுக்கு இது தெரியப்படுத்தினா, சரி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம், இதால அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உண்மையை ஒத்துருப்பா போல. இதெல்லாம் தெரிய வர அப்ப அவளுக்கு எந்த தண்டனையும் கிடையாதா, சரி அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா என்ன, வாங்கி கொடுக்கட்டா என்ன, நம்ம பிரச்சனையை நாம தான் பாத்துக்கணும்பா அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோ அவன் தம்பியோட அப்பாவை பாக்குறதுக்காக போறான். அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, 2வது பொண்டாட்டியோட தான் அப்பா வாழ்ந்துட்டு இருப்பார் போல. கொஞ்சம் உடம்பு சரியில்ல. ஹீரோடைய சித்தி தான் சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ அவனும் அவனுடைய தம்பியும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்பாவும் நல்லா விசாரிச்சு அப்பாவும் கேட்கிறாரு, ஆமா ஏதோ பையன் மாறி போச்சுன்னு சொன்னியே, என்னப்பா ஆச்சு? ஆமாப்பா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு, அப்படியா அப்ப நீ வளர்த்த பையன் கேட்டோ கொஞ்சம் கொஞ்சமா அங்க பழகிக்கிட்டானா, பார்த்தல்ல அந்த ரத்தத்துக்கு ஏத்த மாதிரி அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்குது பாரு அப்படின்னு பெருசு இப்படி சொல்லுது. அதே மாதிரி தாங்க பாரு, உன் பையன் கிட்ட நீ கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகு, அப்புறம் கேட்டோட உனக்கு கெவினே பிடிச்சி போயிடும். இதுக்கு எதுக்குடா 6 மாசம் இழுத்தடிக்கிறீங்க, சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சோமா அடுத்த வேலையை பார்த்தமான்னு இல்லாம அப்படின்ட்டு அப்பா சாதாரணமா சொல்றாரு. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வரான். மனைவி கேட்குறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்பான்னு கேட்டா, நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டேபிள்ல ஏதோ டிராயிங் அண்ட் பேப்பர்ல செய்யப்பட்ட 2 ஃப்ளவர் இருக்குது. அது யார் பண்ணான்னு பார்த்தா நம்ம சுட்டி பையன் கேட்டோ தான் பண்ணியிருப்பான் போல. ஃபாதர்ஸ் டே வருதாங்க, அதனால ஆக்டிவிட்டி ப்ராஜெக்ட் மாதிரி ஸ்கூல்ல பண்ணியிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு, ஆமா எதுக்குப்பா 2 ஃப்ளவர் கேட்டா, ஒன்னு உங்களுக்கு இன்னொன்னு கெவினுடைய அப்பா இருக்கிறாருல அந்த அப்பாவுக்கு அப்படின்னு சொல்றப்போ இவன் மூஞ்சே மாறி போயிருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஜானையும் இன்னொரு அப்பாவா இவன் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டான். பிராக்டிக்கலா பார்த்தா அதுதானே நடக்கணும், அதுதானே இவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஹீரோவால தான் அதை ஏத்துக்க முடியல. வழக்கம் போல இப்போ ஒரு வாரத்துக்கு நம்ம கேட்டோ அங்க விட்டுருக்காங்க போல. மாயாவும் அவங்களுடைய 2வது பொண்ணையும் குட்டி பையனையும் பொறுப்பா நம்ம கேட்டுக்கிட்ட விட்டுட்டு பாத்துக்கோப்பா சரியா அப்படின்ட்டு அவங்க வேலைக்கு சைக்கிள் எடுத்துட்டு போயிருந்தாங்க. கேட்டோ ரொம்ப பொறுப்பாவே அந்த குட்டி பொண்ணையும் குட்டி தங்கச்சியும் பாத்துக்கிறான். தெரு வீதிகளை விளையாண்டுகிட்டே மாயா வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வந்துருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு, என்னப்பா இங்க வரைக்கும் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு, சரி இந்தாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாம் பண்ணி கொடுத்து அங்கிருந்து அனுப்பி விட போது அந்த சாப்பாடுலாம் கேரி பண்ணிக்கிட்டு கூடவே அந்த குட்டி பையனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சின்ன பொண்ணையும் அப்படி பொறுப்பா பார்த்துக்கிட்டு அங்கிருந்து போறத பாக்குறப்போ மாயாவுக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. இவங்க வளர்த்தாங்களே கெவின் கூட இந்த அளவுக்கு இந்த 2 பசங்களையும் பார்த்துக்க மாட்டான், ஆனா கேட்டோ ரொம்ப அன்பா ரொம்ப பொறுப்பாவே பார்த்துக்கிறான்ட்டு சொல்லுவாங்கல்ல, இதுதான் ரத்தம் சொந்தம், அந்த மாதிரி பிரமிச்சு போய் பார்க்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவங்களுக்கு. அப்படியே வாரங்கள் கடந்து போகுது. கேட்டோக்கு பார்த்தீங்கன்னா அந்த பியானோ காம்படிஷன் தான், பியானோ வாசிக்கிறான், நம்ம ஹீரோயின் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு பெட்டராகவே வாசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு நல்லா வாசிக்கிறா, அவளுக்கு தான் பாராட்டு கைத்தட்டலாம் வருது. கேட்டு கூட அதை பார்த்துட்டு, அம்மா அந்த பொண்ணு சூப்பரா வாசிக்கிறாள அப்படின்ட்டு சொல்றப்போ, நீ கூட நல்லா தான் வாசிச்ச அப்படின்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் கொஞ்சம் கோவம் வருது கேட்டோ மேல. முன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் ஹார்ஷாவே சொல்றான், கேட்டோ நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னா மற்றவங்களோட நம்ம சிறப்பா பண்ணணும், புரிஞ்சுதான்ட்டு வழக்கத்துக்கு மாறா இவன் கோபப்படுறதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துது. காம்படிஷன்லாம் முடிச்சு வீட்டுக்கு நம்ம கேட்டோ தூங்க வச்சதுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட இவ கண்ணா பின்னான்னு கத்துறா, உனக்கு என்னாச்சு, பையன்கிட்ட இது வரைக்கும் இப்படி ஹார்ஷா பேசினதே கிடையாது, இந்த பியானோ உனக்கு வாசிக்கிறது பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு அவங்ககிட்ட கேட்காமலே கத்துக்க வச்சது நீ. சொல்ல போனா சின்ன வயசுல இவனுக்கு பியானோ வாசிச்சு அதுல பெருசா சாதிக்கணுங்கிற ஒரு கனவு எனக்கு இருந்திருக்குது போல, இவனால முடியல, அதை பையன் மேல நீ திணிச்சிட்ட, அதுக்குன்னு இப்படிதான் பேசுவியா? ஆனா இதெல்லாம் தவிர்த்து நான் கொஞ்ச நாளா உன்னை நோட் பண்றேன், கேட்டோக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பம் பிடிச்சு போனதுனால அந்த பொறாமையில நீ இவங்கிட்ட ஒரு விதமா நடந்துக்கிற, அது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ட்டு பயங்கரமா கத்துறாங்க. இவங்க எந்த ஒரு பதில்
சொல்லாம சைலண்டா இருக்கிறத பார்த்தா இதுதான் இவன் மைண்ட்ல ஓடிட்டு இருந்திருக்கும் போல அப்படின்னு நமக்கே தோணுது. இங்க பாரு மைக்கேல், நீ என்ன வேணாலும் கேட்டோ பத்தி நினைக்கலாம், ஆனா அதுதான் என் புள்ள, அவன் நம்ம புள்ள, அவன் யார் புள்ளியவனா யாருக்கு வேணாலும் பிறந்துட்டு போகட்டும். எப்போதும் சொல்லுவேன், கெவினா கேட்டோவான்னு கேட்டா கேட்டோ தான் என் புள்ள அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பேசுறத குட்டி பையன் தூங்கிட்டான்னு பார்த்தா பெட்ரூம்ல இருந்துட்டு எல்லாத்தையுமே தூங்காம கேட்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியிற வயசு ஆயிடுச்சுல்ல. ரொம்ப பாவமா கண்ணை சிமிட்டிக்கிட்டு இப்படி கேட்கறத பாக்குறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். மறுநாள் ஹீரோ பையனை கூப்பிட்டுட்டு பார்க்குக்கு போறான். ஆக்சுவலா என்னுடைய அப்பா சொன்னார்ல, அது ரத்த பாசம் அங்கதான் ஒட்டிக்குன்னு சொன்னதெல்லாம் வச்சுதான் கொஞ்சம் நம்ம மாறி இப்படி ஹாஷம் நடந்துக்கிட்டோமோன்ட்டு பையன் கூட கொஞ்சம் சந்தோஷமா அந்த பார்க்ல ஒரு கேமரா கூட வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நாள் இரவே ஹீரோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போல. அதாவது 2 தம்பதிகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சோ பசங்களா மாத்திக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு கேட்டு கூட ஹீரோ சொல்றான், கேட்டோ இனிமேல் நீ அங்கதான் இருக்க போற, ஓகேப்பா 2 வாரத்துக்கா 1 வாரத்துக்கா அப்படின்னு கேட்கிறான். 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு கிடையாது, நிரந்தரமா நீ அங்கதான் இருக்க போற அப்படின்னு சொல்றப்போ அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இனிமேல் அவங்க தான் உன்னுடைய அப்பா அம்மா, உன்னை நல்லபடியா பார்த்துப்பாங்க, எங்களை நீ தேடக்கூடாது, ஓகேவாப்பா, சமத்து புள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ அவனு பாவம் புரிஞ்சு புரியாமலையும் சரிப்பான்னு தலையாட்டுறான். இவளும் அப்படியே மனசை கல்லாக்கிக்கிட்டு கேட்டோடைய திங்ஸ் போட்டோஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறா. பையனை பிரிய போறோன்ட்டு அன்னைக்கு இரவுலாம் 2 பேருக்குமே தூக்கமே கிடையாது. கடைசியா 2 ஃபேமிலியுமே ஒரு ஆற்றங்கரை பக்கமா மீட் பண்ணிக்கிறாங்க. பசங்க ஒரு பக்கம் ஜாலியா இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜானும் நம்ம ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஜான் சொல்றாப்ல, உனக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது, பட் உனக்கு எந்த அளவுக்கு வருத்தம் இருக்குதோ அதே வருத்தம் தான் எனக்கும் இருக்கு, பையனை நல்லபடியா பார்த்துக்கோ, கொஞ்சம் அவனோட நேரத்தை செலவழிச்சுக்கோ, எல்லாமே தன்னாலே மாறும் அப்படின்ட்டு புத்திமதி சொல்றாரு. இந்த பக்கமா பொம்பளைங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம மாயாவோட ஹீரோயின் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கேட்டோ என்கிட்ட அடிக்கடி கேட்பான், அம்மா எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும், தம்பி பாப்பா வேணும்ட்டு. இப்போ அவனுக்கு 2 தம்பி பாப்பா இருக்கிறாங்க, ஒரு தங்கச்சி ஒரு தம்பின்ட்டு நல்லா சந்தோஷமா இருப்பான் அப்படின்ட்டு ரொம்ப பிரிய போறதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. மாயா நம்ம ஹீரோனை வந்து ஆறுதல் படுத்துறா. இவனும் கடைசியா கேட்டோ கிட்ட, அப்பா சொன்ன மாதிரி நல்லா சமத்து புள்ளியா இருக்கணும்ப்பா, எங்களை தேடக்கூடாதுன்ட்டு அவனுக்கு புரியுற விதத்துல ஓரளவுக்கு சொல்லி அப்புறம் மொத்தமா இவங்க ஒரு ஃபேமிலியாவும் அவங்க ஒரு ஃபேமிலியாவும் போட்டோ ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஸோ கேட்டோ விட்டுட்டு கெவினை கூப்பிட்டு வந்தாச்சு. கெவின் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுத்த ட்ரை பண்றாங்க. இனிமேல் நாங்க தான் உன்னுடைய அப்பா அம்மா, இனிமேல் இப்படி இப்படி அப்படி எப்படி இருக்கணும்ட்டு அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க. அவன் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் திரும்ப திரும்ப கேட்கிறான், ஏன்ட்டு அதை மட்டும் தான் கேட்கிறான். அது போக கொஞ்சம் வாழ்த்தணும், கண்ணாடியில் எப்படி ஏதாச்சும் டிராயிங்கை கிறுக்கி வைக்கிறது, சொல் பேச்சு கேட்காம பிஹேவ் பண்றது, இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு சரி கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அதே சமயம் அந்த பக்கமா கேட்டு கொஞ்சம் சோகமா இருக்கிறான். குடும்பத்தை பிரிஞ்சு அப்பா அம்மா இனிமேல் பார்க்க முடியாதோ அப்படின்னு வருத்தமா தனிமையில் இருக்கிறத பார்த்து மாயா போறாங்க. என்னாச்சு செல்லக்குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவனை கிச்சு கிச்சு மூட்டி கொஞ்சம் சிரிப்பு காமிச்சு சந்தோஷமா வைக்க ட்ரை பண்றாங்க. கெவினுக்கு இங்க சுத்த போரா இருக்கு, வீட்டை ரொம்ப மிஸ் பண்றான், அப்பா அம்மாவுடைய டிராயிங்லாம் வரைஞ்சு வைக்கிறான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுட்டு நம்ம ஹீரோ சொல்றாப்ல. வாத்தியார்கிட்ட பணிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு மாணவன் மாதிரி தான் இவன் நடந்துகிட்ட மாதிரி தெரியுது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோன் கேட்டவர் ரொம்ப மிஸ் பண்றாங்க. அவன் ஞாபகமாவே இருக்கு. கெவின் அப்பப்ப வாழ்த்தனத்துல கேட்டு வாசிக்கக்கூடிய அந்த பியானோவை போட்டு அவன் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு அழுத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படி பண்ணாத அப்படின்னு வந்து சொல்றாரு. கேட்கவே மாட்டேங்கிறான். ஒரு கடத்துல கோவப்பட்டுறாரு. சைலண்டா அங்க இருந்து பையன் போறான். சோ இதெல்லாம் பாக்குறப்போ இவரும் கூட கேட்டவ ரொம்பவே மிஸ் பண்றாரு. ஒரு பேட்டரி காரி ரிப்பேர் ஆயிடுச்சு, இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கெவின் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறான். இப்படி தானே அவனுக்கு அப்பாலாம் அங்க சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்ட்டு. இதை பார்த்து நம்மால் இதை சரி பண்ண முடியாது, நான் உனக்கு புதுசே வாங்கி தரேன்னு சொல்றாரு. திரும்ப வாங்கிட்டு இதை நான் அந்த வீட்டுக்கு கொண்டு போறேன், எங்க அப்பா எனக்கு சரி பண்ணி தருவாரு அப்படின்னு சொல்றான். சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை இவனே ரிப்பேர் பண்ண ட்ரை பண்றான். பட் முடியல. ரொம்ப நேரம் பார்த்து முடியாததுனால அப்படியே சோர்வா சோஃபால தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கி எந்திச்சு பார்த்தா அவன் கையில என்னமோ தட்டுப்படுது. அது கேட்டோ பண்ண அந்த பேப்பர் ப்ராஜெக்டான அந்த ஃப்ளவர் ஒன்று பண்ணி ஃபாதர்ஸ் டேக்காக ரெடி பண்ணியிருந்தான்ல, அதுல ஒரு பீஸ் தான் போல. அதை பார்த்ததுமே அவனுக்கு பையனுடைய ஞாபகம் வருது. ஆக மொத்தத்துல இங்க கணவன் மனைவி கேட்டோ மிஸ் பண்றாங்க, அந்த பக்கம் அவங்க கெவினை மிஸ் பண்றாங்க. இதுல என் ஃப்ரெண்டு லாயர் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் இவனை கூப்பிட்டு ஒரு கவர்ல பணம் வச்சு கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டா அந்த ஹாஸ்பிட்டல்ல இவனுக்கு நஷ்டேடா பணம் கொடுக்கறதா சொன்னாங்கல்ல, அதையும் சேர்த்து இது எல்லாத்துக்குமே முழு காரணமா இருந்த அந்த நர்ஸ் கூட கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட அவங்க இது வரைக்கும் சேர்த்து வச்ச பணத்தையும் 2 தரப்புக்கும் சமப்பங்கா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க போல. அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை இவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட இல்லாத பணமா அது எதுக்கு கஷ்டப்படுற ஒரு பொண்ணு கிட்ட நம்ம வாங்கிட்டு, ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் வர இருக்கிறதாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்கறதாவும் சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணுடைய அட்ரஸ்க்கு போயிட்டு அந்த பணத்தை கொடுக்க வாராம். அந்த நர்ஸ் இவனை பார்த்துட்டுமே ரொம்ப பயந்து பம்முறாங்க. கண்ணை பார்த்தே பேச முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டால. இருந்தாலும் இந்த பணம் எனக்கு தேவையில்ல, நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு கொடுக்குறப்போ பயந்துகிட்டே அந்த பொண்ணும் அந்த பணத்துடைய கவர் வாங்கிக்கிறாங்க. உள்ள இருந்து ஒரு சின்ன பையன் வந்து ஹீரோவை முறைச்சு பார்க்கறான். அது அந்த லேடியோடைய பையன் தான் போல. அம்மாவுக்கு ஏதோ ஆபத்து நினைச்சு வந்து நிற்கிறான். இவன் எதுவுமே சொல்லாம தட்டி கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்து கார்ல அப்படியே சோகமா உட்காந்துருக்கிறான். பையனை நினைச்சுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. பட் இருந்தாலுமே கெவின் தான் நம்மளுடைய பையன், அவனோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவனை மாத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கிறாப்ல. கெவின் அப்பார்ட்மெண்ட் இந்த விண்டோ வழியா பாக்குறப்போ கீழே ஒரு அப்பா அவங்களுடைய
பசங்களுக்கு வந்து பட்டம் பழக்க விட்டு சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறாரு. இதை பார்த்ததுமே அவனுடைய அப்பாவும் அவனுடைய தம்பி தங்கச்சி ஞாபகம் வருது. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய ஹீரோயின் கிட்ட சொல்லாம கொள்ளாம யாருக்குமே தெரியாம ட்ரெயினை பிடிச்சி அவன் வளர்ந்த வீட்டுக்கே போயிருந்தான். இங்க ஹீரோயின் அவனை காணுன்ட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்கறாங்க. ரொம்ப பதறி போறாங்க. அப்புறம் கால் பண்ணி ஜானோட வீட்டில் கேட்டதுக்கு அப்புறமா ஆமா இங்க தான் சொல்லாம கொள்ளாம வந்துட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவனை கூப்பிடுறதுக்காக ஜானோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாப்ல. அவனுடைய குரல் மட்டும் வெளியே கேட்குது. உள்ள இருந்து நம்ம கெவின் கேட்டோ எல்லாருமே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்பாவுடைய குரல் கேட்டதுமே கேட்டோ போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். கேட்டோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்த அப்பா அம்மாவை வெறுக்கிறான். அது எப்படி அவ்வளவு ஈஸியா நம்மளை மறந்து இங்க விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபம் ரோஷம் அந்த வயசுல அவனுக்கு அப்படி இருக்குது போல. அதனால தான் அவருடைய முகத்தை கூட பார்க்காம வெளியே வராம ஒளிஞ்சுக்கிறான். ஜான் கிட்ட ஹீரோ கோவப்படுறாரு. அது எப்படி அவன் சொல்லாம கொள்ளாம வரலாம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கண்டிச்சு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றப்போ அவங்க வளர்த்த பாஸ்டர்கள்ல ஊனா நீங்க கண்டிக்காதீங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க பிஹேவ் பண்றீங்கன்னு ஜான் கூட சொல்றாரு. பின்னங்க ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றப்போ அவங்க மனைவி சொல்றாங்க, பாருங்க கொஞ்ச நாளைக்கு வேணா இருக்கட்டும், அவன் வந்து எங்களை ரொம்ப மிஸ் பண்றான் போல. இல்ல நான் கூப்பிட்டே போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கார்ல கூப்பிட்டு வந்துருந்தாரு. கார்ல வரும்போது ஒரு முடிவு எடுக்கிறான். இப்படியே விட்டா இவங்கிட்ட ஒரு பாசம் நெருக்கம் கண்டிப்பா வராது, இவனோட கொஞ்சம் ஜாலியா நேரத்தை செலவழிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க கணவன் மனைவி. அப்படியே சில நாட்கள் கழிச்சு பார்த்தா கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா அவங்ககிட்ட விளாடுறது, குழந்தைத்தனமா நடந்துக்கிறது, அவனுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியா வச்சுக்கிறது. எப்படி ஜான் தன்னுடைய பசங்களை குழந்தைத்தனமா விளையாடி சிரிக்க வைப்பார்ல, அந்த மாதிரி தான் கணவன் மனைவியும் அவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. சொல்லப்போனா கேட்டவ ஒரு 5% கிட்ட மறந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட நெருக்கமா இருக்க ட்ரை பண்றாங்க. வீட்டுலலாம் இந்த மாதிரி டென்ட் போட்டு பெட்ல 3 பேருமே அப்படி தூங்கிட்டு இருக்கிறப்போ இவளும் கேட்கிறா, கெவின் உனக்கு என்ன ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை, உனக்கு ஏதாச்சும் கடவுள்கிட்ட கேட்க விஷ் இருக்கான்னு கேட்டா, ஆமா எனக்கு ஒரு விஷ் இருக்கு, என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்ப போகணும், எங்க அப்பா அம்மா கூட நான் சேர்ந்து இருக்கணும்ட்டு தான் கடவுள்கிட்ட விஷ் கேட்பேன்ட்டு பழக்கன்னு இப்படி சொல்லியிருந்தான். இதுதான் அவன் மனசுல இருக்குது போல. அப்பா அம்மா கூட சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானா, எந்த அளவுக்கு அவங்களை மிஸ் பண்றாங்கன்னு தெரியுது. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோன் கொஞ்சம் சோகமா பால்கனி பக்கமா வந்துருந்தாங்க. இவனு போயிட்டு என்னாச்சுன்னு கேட்கறான். அப்படி தேம்பி அழுறாங்க. சொல்லப்போனா இவங்க 2 பேருமே முகத்துல ஒரு திரை போட்டு தான் இவங்கிட்ட நெருக்கமா இருக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க மனசு பூரா கேட்டோ பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. முடியலப்பா, இதுக்கப்புறமே என்னால முடியாதுன்ட்டு அவங்க வெளிப்படையா சொல்லி ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க. என் பையன் வேணும், என் பையனை பார்க்கணும் அப்படின்னு கேட்டோ பத்தி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேட்டோ நினைச்சு இவனும் ஆறுதல் படுத்துறான். அப்புறம் இவங்க வீட்டுல ஒரு கேமரா ஒன்று உண்டுல்ல, அதுல கடைசி அவங்க எடுத்துக்கிட்ட அந்த புகைப்படத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே ஒவ்வொரு போட்டோவா மாத்துறப்ப தான் தெரியுது அந்த பார்க்ல இவனும் கேட்டோவும் போய் எடுத்துக்கிட்ட போட்டோஸ். அது போக இவனுக்கு தெரியாமலே இவன் வேலை பார்க்குறப்போ இவன் தூங்கிட்டு இருக்கிறப்போலாம் கேட்டோ அப்பாவை ரசிச்சு போட்டோவா எடுத்து வச்சிருக்கிறான். இதை பார்த்ததுமே அவனுக்கு கண் கலங்கி போயிடுது. கெவின் அன்னைக்கு கூப்பிட போகும்போது கூட இவன் குரல் கேட்டு கேட்டோ வெளியே வந்திருக்கணும், ஆனா ரோஷத்தெல்லாம் வெளியே வராம இருந்திருப்பான். இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவனும் நம்மளை ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு இன்னும் தேம்பி அழுறானா. இப்போ நான் கெவினை கூப்பிட்டு ஜானோட வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு கெவினை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இவங்க 2 பேருமே கேட்டோட பேச போறாங்க. ஆனா கேட்டோ இவங்களும் பார்த்ததுமே அங்க இருந்து ரோஷத்துல ஓடுறான். பின்னாலே நம்ம ஹீரோ ஓடுறாரு. அவர் மட்டும் தான் ஓடுறாரு. என்கிட்ட பேசாதீங்க, என்னங்க விட்டு போயிட்டீங்களான்ட்டு அந்த ரோஷத்திலேயே அவன் படுக்க போயிட்டு இருக்கிறான். பின்னாலே இவனுக்கு கெஞ்சிட்டு போறான். சில குட்டி இங்க பாடுறா, அப்பா பண்ணது தப்பு தான், இனிமேல் நான் அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனிமேல் ஒன்ன நான் பியானோ வாசிக்க சொல்ல மாட்டேன், அடிக்கடி நான் வேலைக்கும் போக மாட்டேன், இனிமேல் உன் கூட தான் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்க இப்படி சொல்லிட்டு வரான். என்ன ஒரு முடிவு எடுத்து இப்படி சொல்றான்ட்டு ஒன்றும் புரியல. பின்னாலே கெஞ்சிக்கிட்டு போறான். அவனும் கோவத்துல அப்படியே மூஞ்சி தொங்க வச்சுட்டு போறானா. முன்னால போயிட்டு நின்று அந்த சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தை பார்த்து அவனுக்கு சிரிப்பா இருக்கு. கட்டி அணைச்சிக்கிறான். மன்னிச்சிடுறா, அப்பா ரொம்ப மன்னிச்சிரு, டேடி எங்கேயும் போக மாட்டான், ஓகேவா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா வந்து கட்டி அணைச்சிக்க அவனும் வந்து அப்படியே கோவத்தை விட்டுட்டு அப்பா கூட சேர்ந்துக்கிறான். அப்புறம் அங்கிருந்து ஹீரோயின் அண்ட் நம்ம கேட்டோ கூப்பிட்டு அங்கிருந்து வராங்க. சொல்ல போனா அவங்களுக்கும் கெவினை பிரிஞ்சு இருக்க முடியல, இவங்களுக்கும் கேட்டோ பிரிஞ்சு இருக்க முடியல. இது என்னதான் வழி பண்றது அப்படின்ட்டு சரி வாங்க நம்ம உள்ள போய் பேசி ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு சந்தோஷமா ஜானோடைய அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப் கடைக்குள்ள போறாங்க. சோ இதோட தான் இந்த படம் வந்து முடிச்சு போகுது. இதுக்கப்புறம் எப்படி பேசி முடிவு பண்ணுவாங்க? சரிங்க, கேட்டோவை நாங்களே வச்சுக்கிறோம், கெவினை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கும் அவனை பிரிய மனசு இல்லை, எங்களுக்கும் பிரிய மனசு இல்லை, அப்பப்போ முடிஞ்சா வந்து பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.